மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனையில் கடந்த மாதம் டிப்ளமா நர்சிங் மாணவர் மோசஸ் சாம் நெல்சன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்குமாறு அவரது பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே இவர்கள் மனு அளித்திருந்தாலும் 2 நாட்களுக்கு முன்பு இதே கல்லூரியில் செவிலியர் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியானதால் அதன் தீவிரம் உணர்ந்து விசாரணையை முன்னெடுக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைக்கு நீதி கிடைக்கும், அததான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு இறந்த அன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் தூத்துக்குடியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்துலதான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல என்கிட்ட சொன்னது அவன் மருந்து குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப போன் பண்ணி தூக்கு போட்டு இறந்துடான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜிஹெச் வர்றதுக்குள்ள என் பிள்ளை என் கண்ணுல கூட காட்டல, கொண்டு போயிட்டாங்க. நான் பார்க்கல. ப்ராப்பரா மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு இன்ஃபார்மும் பண்ணல. இப்போ இன்னைக்கு என் பையன் இறந்து 2 வாரம் கழிச்சு இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பேரண்ட்டை கேட்கும்போது என் பிள்ளைய அனாதை பிள்ளை, ஹேண்டிகேப்டு, மனநலம் சரியில்லாத பையன், அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நாங்க பைசா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேரண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைக்கு நீதி வேணும், அவன் சாவு மர்மமா இருக்கு. அன்னைக்கு என் பிள்ளைக்கு நீதி கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த பாப்பா போயிருக்காது. இனிமேல் யாருக்கு என்னோட நிலைமையும் அந்த பேரண்டோட நிலைமையும் வரக்கூடாது. தயவுசெய்து சரியான நடவடிக்கை எடுத்து எனக்கு பதில் சொல்லுங்க. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.